ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ பார்க்க போகிற இந்த நார்மல் மாடலை எப்படி ரிவால்வ்டு பஸ், அதாவது ஒரு சிங்கிள் ஃபேச்சஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. அதில் கிளியராக டைமென்ஷன்ஸும் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. இந்த டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு சிங்கிள் ப்ரொஃபைலை நான் கிரியேட் பண்ண போகிறோம். பட் அந்த ப்ரொஃபைலை நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஸ்கெச்சஸ் தேவை. அது எப்படி ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறேன். எதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், நார்மல் லைன் ட்ரா பண்ணலாமேனா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒரு ஆக்சஸாக எனக்கு கிரியேட் ஆக போகுது. அதை பேஸ் பண்ணி என்னால் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஓவரால் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 135 mm ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ், இப்போ இந்த ஓவரால் மாடலை நோட் பண்ணிங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸான ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை நான் ட்ரா பண்ணுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணி இனிஷியலான ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். இதோட டயாமீட்டர் என்ன? 12 mm. ஸோ அப்படியே அந்த பாயிண்ட் ப்ளஸ் இந்த வெர்டிக்கல் ஆக்சஸ், இப்போ இந்த ஆக்சஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஓவரால் டைமென்ஷன்ஸ் 12 mm அப்படியே அப்ளை பண்ண முடியுது. இல்லைனா ஹாஃப் ரேடியஸ் வேல்யூவாக தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நார்மலாக ஒரு லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். 2 பாயிண்ட்டே கனெக்ட் பண்ண மாதிரி. ஒன்ஸ் லைன் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த ட்ராயிங்கை நோட் பண்ணிங்கன்னா ஒரு 5 mm ரேடியஸில் ஃபில்லட் அப்ளை ஆயிருக்கும். கரெக்டாக பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்டில் 5 mm ரேடியஸ் ஃபில்லட்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ அதே மெத்தடை அப்படியே ஒரு ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்டில் ரேடியஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஃபில்லட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் லைன் ப்ரொஃபைலை டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக மர்ஜ் ஆப்ஷன் பேஸ் பண்ணி ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்க்கை நான் டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்கு வெர்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அகெயின் நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கையும் இந்த வெர்டிக்கல் லைனை கண்ட்ரோலர் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ட். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஓவராலாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணோம். 1 by 1 ட்ரா பண்ணால் நம்ம ஈஸியாகவே இந்த ஓவரால் மாடலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அகைன் இன்னொரு ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் இந்த வெர்டிக்கல் ஆக்சஸ், ஓவரால் டைமென்ஷன்ஸ் என்ன? 20 mm. 20 mm அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரைட் சைட் வியூவில், இந்த வியூவில் கிளியராக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு 43 mm. ஸோ 43 mm அப்படியே மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணியாச்சு. என் பாயிண்ட் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ 3 பாயிண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பாயிண்ட் என் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆல் ப்ரொஃபைலோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 880 mm. ஸோ டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக 880 mm ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ரொஃபைலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, இதை அப்படியே லீடரில் போயிட்டு வேறு ஒரு ரேடியஸ் பேஸ் பண்ண மாதிரி கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பிக் பண்ணியாச்சு. கரெக்டாக ஹாரிசான்டலாக லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லைன் ப்ரொஃபைலோட எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதோட ஓவரால் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் என்ன? 68 mm. பாயிண்ட்டையும் வெர்டிக்கல் ஆக்சஸையும் பிக் பண்ணால் ஓவரால் டயாமீட்டர் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த டயாமீட்டரை பேஸ் பண்ணி நான் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்ட பிறகு கரெக்டாக இந்த என் பாயிண்ட்லேருந்து இந்த என் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு 3 பாயிண்ட் ஆர் ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ், அதாவது இனிஷியல் போர்ஷன்ஸை நம்ம டேஞ்சென்ஷியல் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் 2 ஆர்க்கையும் செலக்ட் பண்ணி டேஞ்சென்ஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். என்ன டைமென்ஷன்ஸ்? நம்ம அந்த ட்ராயிங்கில் பார்த்தது 32 mm ரேடியஸ். அப்படியே இந்த ஆர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 32 mm ரேடியஸில் ஃபில்லட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு கரெக்டாக இந்த ப்ரொஃபைலும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது அடுத்த ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பிக் பண்ணிக்கலாம். லைன் கேட்டகரியிலே சென்ட்ரல் லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கேட்டகரி தான். ஹாரிசான்டலாக ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு டயாமீட்டர் வேல்யூவை எந்த விதமான டைமென்ஷன்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டு இதோட வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 mm. கரெக்டாக அந்த எண்ட் டு எண்டில் 6 mm டிஸ்டன்ஸில் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கா. இப்போ 3 பாயிண்ட் ஆர்க்கில் கரெக்டாக இந்த எண்ட் பாயிண்ட் கூட டேஞ்சென்ஷியலாக கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கையும் இந்த ஆர்க்கையும் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட ரேடியஸ் என்னென்னு ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா 508 mm ரேடியஸ். அப்படியே இதை அப்ளை பண்ணிக்கலாம். 508 mm ரேடியஸ் கரெக்டாக அதோட பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸில் ஜாகை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரேடியஸ் பாயிண்ட் டிஃபால்ட்டாக ஓன் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிச்சு. அதனால் ஜாகை பேஸ் பண்ணி அதோட லென்த்தை ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஹாரிசான்டல் லைன் ப்ரொஃபைல், இதையும் வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட் கூட வெர்டிக்கலாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு லைன் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ அடுத்த லைன் ப்ரொஃபைல், அதோட ஓவரால் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 mm டிஸ்டன்ஸில் வெர்டிக்கலாக அப்ளை ஆயிருக்கு. கரெக்டாக அந்த 6 mm எண்டிலேருந்து 10 mm டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன் கரெக்டாக அந்த ஹாரிசான்டல் லைன் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 10 mm அப்ளை பண்ணிக்கிட்டேன்.
ஒன்ஸ் 10 அப்ளை பண்ணிட்ட பிறகு ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ், அதாவது கரெக்டாக அந்த பாட்டம் ஏரியா இருக்கிற எல்லா ப்ரொஃபைல்ஸும் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த ப்ரொஃபைல் ரீஜன்ஸு ப்ராப்பராக ட்ரா பண்ணாலே போதும், இந்த ஓவரால் சாலிட் பாடியை மேக் பண்ணிடலாம். அனதர் ஒரு ஹாரிசான்டல் சென்டர் லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. இதோட டைமென்ஷன்ஸ் என்ன? வெர்டிக்கலாக இருக்கிற லைனை பிக் பண்ணி ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.6 mm, டயாமீட்டர் 10.6 mm மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு லென்த் கிடையாது. அந்த லென்த் வைஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்குன்னு ஒரு செப்பரேட் டைமென்ஷன்ஸ் கிடையாது. நம்ம ரஃபாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணி 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஹாரிசான்டலாக ஒரு சென்டர் லைனை பேஸ் பண்ணி டேஞ்சென்ஷியலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, இந்த பர்டிகுலர் டாப் எண்ட் பாயிண்ட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. இதை லேட்டராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹாரிசான்டல் சென்டர் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில். இதுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 26 mm டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டம் ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து 26 mm டிஸ்டன்ஸில் வெர்டிக்கலாக ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 26 mm டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணியாச்சா, இப்போ இன்னொரு ஆர்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் 320 mm ரேடியஸில் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் போர்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வையும் செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரேடியஸ் அப்ளை பண்ணணும். ஆர்க்கை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் என்ன பார்த்தோம்? 320 mm ரேடியஸ் அப்படியே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணியாச்சா, இப்போ ஒரு எண்டு வரையும் 3 பாயிண்ட் ஆர்க்கை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு 3 பாயிண்ட் ஆர்க்கு கரெக்டாக அந்த டாப் எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணணும். அகெயின் 3 பாயிண்ட் ஆர்க்கை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், லாஸ்ட்டு பாயிண்ட், மிட் பாயிண்ட். இப்போ இதை டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். எந்த ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதுக்கப்புறம் இதோட ரேடியஸ் என்ன? 32 mm ரேடியஸ். டாப்லையும் 32 mm தான், இதுவும் 32 mm ரேடியஸ் தான். 32 mm டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டேஞ்சென்ஷியலாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு அகெயின் 3 பாயிண்ட் ஆர்க்கை பிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஆர்க் ப்ரொஃபைல். இதையும் அதே மாதிரி நம்ம டேஞ்சென்ஷியலாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஓவராலாக ப்ரொஃபைல் ரீஜன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சென்ஷியல் மேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அதை வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன ரேடியஸ் ட்ராயிங்கை பார்த்தாலே கிளியராக தெரியும். இதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 240 mm ரேடியஸில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 240 mm ரேடியஸ் கரெக்டாக வந்து பொசிஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதை மட்டும் அப்ளை பண்ணாலே கிளியராக முடிச்சிடலாம். பட் ட்ராயிங்கில் வந்து அது கிளியராக இண்டிகேட் ஆகலை. அதனால் இங்கே வந்து ரஃபாக ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸை வந்து பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த 2 ஹாரிசான்டல் ஃபஸ்ட்டு லைன் ப்ரொஃபைல், செகண்ட் லைன் ப்ரொஃபைல் வெர்டிக்கலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் ரஃபாக வந்து ஒரு 4.5 mm டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. இந்த பாட்டம் போர்ஷன்ஸும் கரெக்டாக அந்த 3D மாடலில் இருக்கிற பாட்டம் போர்ஷன்ஸ் மாதிரியே இருக்குது. அஸ் வெல் அஸ் அந்த டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. பட் இந்த 2 பாயிண்ட்டு வந்து கனெக்ட் ஆகலை. நார்மலாக இருக்க 3 பாயிண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணி நான் அசம்பிள் பண்ணும்போது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அகைன் இந்த 3 பாயிண்ட் ஆர்க்கை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு பாட்டம் ஏரியாவுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியாச்சா, கரெக்டாக அந்த ப்ரொஃபைல் இந்த பாட்டம் ப்ரொஃபைலை பிக் பண்ணிவிட்டு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒன்ஸ் பாட்டம் ஏரியாவுக்கு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப் போர்ஷன்ஸ்க்கும் டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவரால் ப்ரொஃபைல் ஒரு சிங்கிள் லைன்லேயே வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் ப்ரொஃபைலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாட் சிங்கிள் லைன், சிங்கிள் ப்ரொஃபைலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வெர்டிக்கல் சென்டர் லைனை பேஸ் பண்ணி ஓவராலாக 3D மாடல் வந்து மேக் பண்ணிடுறேன். ஃபுல் பாடியை வந்து நான் க்ளோஸ் பண்ணலை. ஜஸ்ட் இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணியே நம்ம ஓவரால் 3D மாடலே கம்ப்ளீட் பண்ண முடியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மாடலே வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சிருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ரிவால்வ்டு போஸ் ஃபீச்சர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்கெட்சை வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணாலே போதும், இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.